ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப கன்ஃபியூஸ்டான நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஒரு பிரச்சனையை எப்படி அப்ரோச் பண்ணா அதுல இருந்து ஈஸியா தப்பிக்கலாங்கிற ஐடியாவையும் சொல்லிக் கொடுக்கும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ரொம்ப ஃபேமஸான கார் கம்பெனி ஒன்று இருந்துச்சு. அந்த கார் கம்பெனி விதவிதமா டிசைனா நிறைய கார்களை தயாரிக்கிறது வழக்கம். அங்க தயாரிக்கப்படுற கார்கள் ரொம்ப குவாலிட்டியா இருந்ததுனால மக்கள் கிட்ட அதுக்கு அதிகமான வரவேற்பும் இருந்துச்சு. வெளிநாடுகள்ல இருந்தும் அந்த கம்பெனி கார்களை இம்போர்ட் பண்ணி மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதனால இந்த கால ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி புது புது மாடல் கார்களை அந்த கம்பெனியில தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு காஸ்ட்லியான ஒரு புது மாடல் காரை அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுச்சு. அந்த கார் பார்க்கறதுக்கே அவ்வளோ எலிகண்டா கம்பீரமா இருக்குது. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காரை கார் ஷோரூமுக்கு கொண்டு வராங்க. அப்போதான் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அந்த ஷோரூமோட என்ட்ரன்ஸை விட அந்த கார் 1 இன்ச் உயரமா இருக்குது. இந்த பிரச்சனையை யாருமே எதிர்பார்க்கல. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அங்க இருந்த யாருக்குமே தெரியல. அந்த காரை டிசைன் பண்ண இன்ஜினியர் அந்த ஷோரூமோட என்ட்ரன்ஸை கொஞ்சம் இடிச்சிடலாம், இந்த கார் உள்ள போனதும் அதை சரி பண்ணி பூசிக்கலாம்னு சொல்றாரு. உடனே பக்கத்துல இருந்த கார் பெயிண்டர் காரை எப்படியாவது கஷ்டப்பட்டு என்ட்ரன்ஸ் மேல இடிக்க வச்சே கூட உள்ள கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் டேமேஜ் ஆன காரோட மேல் பாகத்தை பெயிண்ட் அடிச்சு சரி பண்ணிடலாம்னு ஐடியா கொடுக்கறாரு. ஆனா யாரும் எதையும் ஏத்துக்கல. எந்த ஐடியாவும் சரியா வரல. இது எல்லாத்தையும் அங்க இருந்த செக்யூரிட்டி அமைதியா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் மெதுவா அந்த கார் கிட்ட வந்து அங்க இருந்தவங்களை பார்த்து இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு யோசனை சொல்லலாமான்னு கேக்குறாரு. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் ஒரு இன்ஜினியர், பெயிண்டர், இந்த ஃபீல்ட்ல பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆபீசர்னு யாருக்குமே இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தெரியலையே, ஒரு சாதாரண செக்யூரிட்டிக்கு என்ன தெரிஞ்சிட போகுதுங்கிற எண்ணத்திலேயே அவரை கிண்டலா பாக்குறாங்க. அவர் சொன்ன யோசனையை கேட்டப்புறம் அப்படி கிண்டலா பார்த்த எல்லாருமே வாயடிச்சு போறாங்க. அந்த செக்யூரிட்டி சொன்ன யோசனை இதுதான். இந்த கார் டயர்ஸ்ல உள்ள காத்தை எல்லாம் வெளியேற்றிட்டா கட்டாயமா அந்த காரோட உயரம் 1 இன்ச் கம்மியாயிடும். அப்புறம் அதை ஷோரூம்குள்ள ஏத்திட்டு அந்த டயர்ல காத்தை நிரப்பிக்கிட்டா எல்லாம் நார்மல் ஆயிடும்னு சொல்றாரு. ஒரு செகண்ட் நாமளே ஆமா இல்லைன்னு சொல்லியிருப்போம்ல. இது கதை மட்டும் இல்லைங்க. அன்றாடம் நாம சந்திக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி ஆமா இல்ல டைப் சிம்பிள் சொல்யூஷன் அங்கங்க ஒளிஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா ஒண்ணு, நாம அதை தேடுற வரைக்கும் நம்ம கண்ணுல அது சிக்கவே சிக்காது. அண்ட் அதை தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையா அப்ரோச் பண்ற ஆட்டிடியூட் இருந்தா மட்டும் போதும். பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் அ வே. ஏன்னா சாவி துவாரம் இல்லாம எந்த ஒரு கார்பெண்டரும் கதவு செய்ய மாட்டான். சாவி துவாரம் இல்லாம செய்யறதுக்கு பேரு கதவும் இல்லை. ஸோ காம்ப்ளிகேட் பண்ணிக்காம கதவுக்கான சாவியை தேடுங்க. கொஞ்சம் சாமர்த்தியமா தேடுங்க. கியூட்டா அது உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா அப்போ நீங்க திறக்கிறது வெறும் கதவா மட்டும் இருக்காது, உங்களுக்கான புது உலகமாகவும் இருக்கும். எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கானது, அது உங்களால் ஆனது. ஏன்னா உன் வாழ்க்கை உன் கையில்.